இதே மாதிரி காலேஜ் ஃப்ரேம் ஃபோட்டோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆட்டோமேட்டிவ் கான்டாக்ட் ஷீட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு நான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன், அது ஒரு ஃபோல்டராக போட்டது. கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இந்த இடத்துல அடுத்த சைஸ் வந்து 12:18 300 ரெசல்யூஷன் வச்சுருக்கேன். காலம்ஸ் 4, ரோ 5. கேப் ஒவ்வொரு ஃபோட்டோக்கு அடியில் கேப் வரும்ல, அது 0.1 இன்ச்சு. அப்படி சைஸ் சென்டர்லாம் வெட்டிக்கலாம் கொடுத்துருக்கு. அது ஓகே கொடுத்துருங்க. மொத்தமாக ப்ராசஸ் ஆகி இப்படி வந்துடும். அதை நம்ம லிங்க் தெரியுதுல, இந்த லிங்க் எல்லா ஃபோட்டோக்குள்ள லிங்க் எடுத்து விட்டுறணும். தேவையான ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த லிங்க் எல்லாத்தையுமே போட்டு விட்டுடலாம். எல்லா ஃபோல்டருக்கும் எடுத்து லிங்கை போட்டு விட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மெயின் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அந்த மெயின் ஃபோட்டோ உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். இது இமேஜ் சைஸ் போய்ட்டு 720 இருக்கிறத 300 மாற்றிக்கலாம். இப்போ செலக்டில் போய்ட்டு சப்ஜெக்ட் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கண்ட்ரோல் ஜே போட்டு எடுத்து உள்ளே போய்ட்டு மேலே இருக்க ஃபோல்டர் கிளிக் பண்ணிட்டு கிரேடியன்ட் ஓப்பன் பண்ணி லைட்டாக பிளாக் கொடுத்துக்கலாம். சாரி, இது இல்லை.
கிரேடியன்ட் கொடுத்தா இது மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். ஓகே கொடுத்துக்கலாம். இதை மொத்தமாக கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணி ஆரஞ்சில் போய்ட்டு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் போய்ட்டு லைட் இல்லைன்னா க்ரீன் சாக்லேட் கொடுத்தா நல்லாயிருக்கும். மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு இந்த ஏரோவை சைடு மாற்றி கொடுப்போம். இது கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட் மட்டும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்து கேமரா ஃபில்டர். டெக்ஸ்ட் வைக்கிறதுக்காக இதில் கொஞ்சம் பிளாக் நல்லாயிருக்கும். அதனால் இதை கிளிக் பண்ணிட்டு கிரேடியன்ட் ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக அப்படி மேலே எடுத்து விட்டோம் அப்படின்னா பிளாக் வரும். இன்னும் கொஞ்சம் அப்படின்னா லைட்டாக கூட எடுத்து அடுத்த டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம். கிளிக் பண்ணிட்டு கேப்ஸ் லாக் ஓப்பன் பண்ணி ஆயில் பிளாக் கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஸ்டோக் கொடுக்க போகிறோம். இந்த டபுள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டோக் கிளிக் பண்ணி இது 10 இருக்கட்டும். இதில் வந்தால் ஃபில் இருக்குல்ல, ஃபில்லில் மொத்தமாக குறைச்சிட்டோம் அப்படின்னா இது மாதிரி கிடைக்கும். அடுத்து மனோஜுங்கிற நேம் டைப் பண்ணிக்கலாம்.